பையன் வேலைக்கு போயிருப்பான். எனக்கு சம்பளம் நாளாச்சே, பத்தாயி போச்சு. எங்கடா? சம்பளம் வாங்கிட்டு இருக்கியா? எங்க வச்சிருக்க? நான் எடுத்துக்கிறேன். இருக்குடா, வச்சிடுறேன். உன் பொண்டாட்டிட்ட சொல்லிட்டியா சம்பளம் வாங்கிட்டேன்னு? சொல்லாத. நான் கணக்கு போறதுக்குள்ள அவ ஒரு கணக்கு போட்டுருவா. ஃபர்ஸ்ட் நான் ஒரு கணக்கு போடுறேன், அப்புறம் மதியானத்துக்கு மேல சொல்லிக்க. நைட் சொல்லு, இப்ப சொல்லாத. சரி. சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க போய் கோல் வச்சிட்டு இருக்காத, சொல்லாத. அதான் சொல்லுவாங்க, இங்கேயும் சொல்லுவாங்க, அப்புறம் அங்கேயும் போய் சொல்லுவாங்க. அவ பாக்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு கணக்கு போடுவோம். அத்தைக்கு காயத்ரி இந்த மாசம் பூரா இது நம்ம பர்சு இருக்கும். இது அரிசி, கேஸ் எல்லாத்துக்கும் ஃபைனல். இன்னைக்கு சம்பள நாளாச்சு, போன் பண்ணி பார்ப்போம். ஹலோ பா, சம்பளம் வந்துருச்சப்பா? வரலையா? சரி, திருப்பி கேட்போம். அத்தை. என்னம்மா? பாக்கிட்ட கொஞ்சம் லேட்டு தான், பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சம்பளம் வந்துருச்சா அத்தை? சம்பளம் வரல. ஆனா அத்தை, என் கணக்கு காசு வேணுங்க. அரிசிக்கு 2000 ரூபாய் அத்தை. கேஸ்க்கு 800 ரூபாய் அத்தை. மளிகை சாமானுக்கு ஒரு 1000 ரூபாய் வேணுங்க. எல்லாம் விலைவாசில ஏறிடுச்சு. அப்புறம் இந்த டெய்லியும் பால் அதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 500 ரூபாய் வேணுங்க. 500 ரூபாய் வேணுமா? காஃபி போடுறது, குழந்தெல்லாம் இருக்குது கொஞ்சம். அத்தை, அப்புறம் மளிகை கடைக்கு கடன் கொடுக்கணுங்க. போன வாரமே கேட்டாங்க. அப்புறம் கொடுத்துட்டேன். இனிமேல் சம்பளத்தை நீயே வாங்கி நீயே வச்சுக்கோ. ஏன் பிரச்சனை பார்த்து வச்சுக்கோ. போ, இல்ல இதுக்கு மேல போ. வாங்குறாங்க, இவங்களே வாங்கிக்கிறாங்க. கொடுக்குற சம்பளத்துக்கு மேல கணக்கு சொன்னா நான் எங்க போய் கொடுக்கட்டும்? இதுதான் வீட்டு செலவு. இது யாருக்காவது தெரியுதா?